நமச்சிவாயம். ஆதித்யாய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புது வருஷம் பிறக்குது, தமிழ் வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பராபவ வருடம். பராபவ வருடம் சிறப்பாக இருக்கும் போது இந்த வருஷத்தை உச்சரிக்கும் போதே பராபவ வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு வசத்தையாக ஏற்றி ஒரு உயர்வு வந்து அதுக்கப்புறம் சமநிலையை அடையுது. இந்த வருஷம் எல்லாருக்கும் சுபிக்ஷமாக இருக்க போது. நம்ம மற்ற எந்த வருஷப்பிறப்புக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு உண்டு. இது வருஷ பிறப்புனா அப்போ 2025, 26, 27, 28, 11 அது காமன் வேர்ல்டு வைடு காமன் இங்கிலீஷ் காலண்டர், அவ்வளோதான். அது ஒரு வரலாற்று சுவடு, ஒரு ஹிஸ்ட்ரிக்காக 25, 26 யுத்தம் நடந்தது, 25 இது நடந்தது, நம்ம அப்படி 26 தேர்தல் நடந்தது, இது மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த இங்கிலீஷ் காலண்டரை பயன்படுத்தி ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த இடத்துல மழை இருக்கும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி இங்கே தீ விபத்து ஏற்படும், இந்த மலைகள்லேருந்து சரிஞ்சு கீழே விழும், அல்லது கனிம வளங்கள் வேஸ்டேஜ் ஏற்படும், அல்லது உயிரினங்கள் உயிர் சேதங்கள் ஏற்படும், கூட்ட நெரிசல்கள் இத்தனை பேர் சாவாங்கன்னு அதில் நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. சரி, தமிழ் வருஷப்பழம் நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அடித்து சொல்ல முடியும். என்னைக்கு சஷ்டி, என்னைக்கு அஷ்டமி, என்னைக்கு நவமி, என்னைக்கு மரண யோகம், என்னைக்கு சித்த யோகம், என்னைக்கு அமிர்த யோகம், என்னைக்கு நாள் நல்லா இருக்குது, என்னைக்கு மழை பெய்யும், என்னைக்கு வெயில் அடிக்கும், என்னைக்கு விவசாயம் நல்லா இருக்கும், எந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், கனிம பொருட்கள், உலோகங்கள், தங்கம், வெள்ளியோட விலை எப்படி இருக்கும், மார்க்கெட் எப்படி இருக்கும், எல்லாம் சொல்ல முடியும். அதுதான் தமிழ் புத்தாண்டு சிறப்பு. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இப்போ தமிழ் புத்தாண்டு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ் புத்தாண்டை ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், பசங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு தமிழ் புத்தாண்டு முடிஞ்சால் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி உங்களுக்கு பார்க்க தெரியுதோ இல்லையோ வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பஞ்சாங்கம். புரியுதா? ஒரு பாம்பு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கோவில் பஞ்சாங்கம், ஒரு ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம், ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பஞ்சாங்கத்தை வச்சு பூஜை பண்ணுங்க, சிறப்பு. அப்போ பிறக்கின்ற இந்த பராபவ வருடம் உங்கள் 12 ராசிக்கும் இந்த வருஷம் பூரா எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது, புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, யுத்தம் முடிவுக்கு வந்துடுமா, இஸ்ரேல் அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்துடுமா, முடிவுக்கு வந்த பிறகு அந்த நாடுகளுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த நாடுகளுடைய வளர்ச்சி எப்படி, க்ரோத் எப்படி இருக்கும், சரி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். விருச்சக ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். விருச்சக ராசியை பொறுத்தவரையில் பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் வருடம் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, விருச்சக ராசிக்கு சூப்பராக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 9ஆம் இடத்திற்கு வரப்போகின்ற குரு பகவான் சார். ஒரே ஒரு கிரகம் சார், சுப கிரகம் சார். அந்த குரு மட்டும் நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா 8 கிரகங்கள் செய்ய வேண்டியதை அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டு போயிடும். போராத குறைக்கு சனி பகவான் வேற ரொம்ப ஃபேவரபுளாக உரிய இடத்துல இருக்கிறாரு. சனி பகவான் டாப்பராக இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார், நல்லது நடக்க போகுது. அதே போல் குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு. ராகு கேது அவங்களும் 3, 9 அமைய போகிறாங்க, மாற போகிறாங்க. அப்போ விருச்சக ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி செலக்டடாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் விருச்சக ராசி அன்பர்களே அந்த கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த மாதிரியான ட்ரபுள் எல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக இருக்கலாம். நல்ல நேரம் துவங்குகிறது.
விருச்சிக ராசி என்பவர்களே, 9ஆம் இடத்துல குரு வருவார், ஆனால் பணத்தட்டுப்பாடுகள் விலகும். உங்களுக்கு மெயினாக ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறது அந்த இடம். நான் நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சொல்வதுண்டு. இப்போ கூட ஆந்திராவில் திருப்பதியில் இருக்கக்கூடிய திருமலையில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. ஒரு அதிர்ஷ்டமே இல்லை சாமி. நல்ல போஸ்டிங்கு, நல்ல பதவியில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது. பைசா சேர மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது. வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை. மெயினாக வருமானம் சேர மாட்டேங்குது. அப்படியே சேர்ந்தாலும் கொடுத்த காசு வர மாட்டேங்குது. வீடு ஒரு சுபிக்ஷமாக இல்லை. 2 நாள் தங்கி இங்கே வாராகி பூஜையும் சுதர்சன ஹோமமும் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம். மெயினாக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், அதிலெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது, வருமானம் இல்லாமல் இருக்குது. மெயினாக ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, ஒரு க்ரோத் இல்லை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை. இதெல்லாம் சொல்லுவீர்களே, ஆனால் அந்த நேரமெல்லாம் மாறப்போகுது. வீடு தான் சாமி. வீட்டில் ஒரு நல்ல அதிர்ஷ்டமே இல்லை சாமி. ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது. வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ஒரு விவசாய பெருமக்கள் ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. பொள்ளாச்சி சைட்லேருந்து கால் பண்ணுறாங்க. உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி சைடில் ஒரு நல்லா ஒரு 10 ஏக்கரில் தென்னை மரம் வச்சுருக்கிறாங்க. தென்னந்தோப்பு நல்ல காப்பு காய்ச்சனே இருந்தது. திடீர்னு அந்த வருமானம் குறைஞ்சி போச்சு. காப்பு காய்க்கிறது குறைஞ்சி போச்சு. நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. காரணம் அந்த போட்டி பொறாமல் தோஷம், இடதோஷம், பூமி தோஷம். அப்போ அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறது, வருமானம் தடைபடுவது, பைசா சேர்த்து வைக்க முடியாமல் இருக்கிறது, உடல் கஷ்டங்கள் வருவது. அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக உள்ளதுன்னு அதனால தான் சொன்னேன். அதனால தான் அவ்வளோ ஆணித்தரமாக சொன்னேன். சார் அங்கே திருப்பதியில் ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார, பெருமாளுக்கு பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு கஷ்டம் வருது. பெருமாளுடைய முழு ஆசீர்வாதம். இவங்க தான் 10 பேருக்கு எந்த விஐபி வந்தாலும் லட்டு பிரசாதம் கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்போ எல்லாருடைய நல்லாசிகளும் நல்ல வாழ்த்துக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அப்புறம் வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை வேலையில் பிரச்சனை. இதெல்லாம் தான் ஜாதக கர்மா. அப்போ இந்த கர்மாக்கெல்லாம் நீங்கள் பரிகாரம் செய்யாமல் நீங்கள் சாமிக்கு பக்கத்திலே இருந்தாலும் தருதான். இந்த பரிகாரங்கள் செய்யாமல் நீங்கள் இந்த கர்மாவை ஜெயிக்க முடியாது. அப்போ எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, மனக்குழப்பமாக இருக்கிறது, மனசில் பயமாக இருக்கிறது, மெயினாக மனக்குழப்பம், மனசு பயம், ஒரு மகாலட்சுமி யோகம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான தடைகள் இருக்குமே. ஆனால் இதுக்கு பரிகாரங்கள் கை கொடுக்கும். ஆனால் பாருங்கள் விருச்சிக ராசி என்பர்களே, இனி உங்கள் இல்லங்களிலும் உங்களுடைய தொழில் நிறுவனங்களிலும் உங்கள் ஆஃபீஸ்லேயும் மகாலட்சுமி யோகம் இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். தன சேமிப்புகள் அதிகரிக்கும். தனபாக்கியம் உண்டு. நல்லதே நடக்கும். பரிகாரங்கள் கை கொடுக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல் இந்த பராபவ வருடம், தமிழ் வருஷம்னாக்கா அந்த பராபவ வருடம் 60 ஆண்டுகளில் ஒரு வருஷம். இந்த வருஷம் வெண்பா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அர்த்தம் இருக்குது, மீனிங் இருக்குது. அதுக்கு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்குக்கான மீனிங் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஜென்ரலாக இந்த பிறந்திருக்கக்கூடிய தமிழ் வருடம் உலக நன்மை ஏற்படும். அந்த வாரெலாம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஹமாஸ் போரோ இல்லை இஸ்ரேலோ அமெரிக்காவோ, இது எல்லாமே கண்ட்ரோலில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கே சொல்கிறேன், இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே இந்த ஈரான் போர் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். 80% ஸ்டாப் ஆகிடும். 20% மட்டுமே அந்த வார் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இந்த பராபவ வருடம் தீமைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும்.
உலகம் முழுவதுமே மழை நன்னா இருக்கும், நல்ல மழை பெய்யும், விவசாயம் சிறப்பாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்க போது, வருமானம் சிறப்பாக இருக்க போது, ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டிகேஷன்ஸ், பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் வந்து இந்த புது வருஷத்தில் நமக்கு நிறைய பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் இருக்குது, மெசேஜஸ் இருக்குது. அப்போது திருமணங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், இரண்டாவது திருமணம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இரண்டாவது திருமணம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நல்ல நல்ல வரன்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இரண்டாவது திருமணங்கள், தடைப்பட்ட திருமணம், மெயினாக காதல் திருமணங்கள், லவ் மேரேஜில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், யாரை வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஏமாற்றிட்டு போகிறது, நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணி ஒன்றுமே நடக்காமல் இருக்கிறது, ஏமாத்துருவாங்கன்னு தெரியாமலே இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஸோ இதெல்லாம் விலகி திருமண யோகங்கள் கிடைக்கும். இங்கே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள், அதெல்லாம் அறிஞ்சு உங்கள் ஜாதகத்தை கொண்டு அந்த பரிகாரங்களை எல்லாம் செய்வீர்களே ஆனால் இந்த பராபவ வருடம் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி நன்மையை செய்யுதோ அதுபோல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லது செய்யும், நல்லதே நடக்கும். அம்பாளுடைய ஆசீர்வாதம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.